வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நானுங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரிட் டு தி டெவில் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் இந்த பார்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது டைனிங் ஹாலில் ஒயன் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் அவளோட பார்வை அடிக்கடி மெயின் டோர் பக்கம் போயிட்டு வருது. நேற்று ஜேகே எங்கே போனார், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது மிஸ்ஸஸ் கிம் சிரிச்சுட்டே வராங்க. இந்தாங்கம்மா காஃபி. தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் கிம். இப்போ அதே நேரம் ஜங்குக் உள்ளே வரான். பிளாக் சூட் அண்ட் கோல்டான ஃபேஸ், கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்கான். அவன் நேராக டைனிங் டேபிளுக்கு வரான். ஒயன் அவனை பார்த்ததும், ஜேகே உங்ககிட்ட பேசணும். அப்புறமா பேசலாம் ஒயன். இல்லை இப்போவே பேசணும். இப்போது ஜங்குக் நின்றுட்டு, சரி சொல்லு, என்ன விஷயம்? என்கிட்ட நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. இன்னும் என்ன தான் சொல்கிறான்? அவன் என்ன சொன்னான்? எதுக்காக நான் டேஞ்சரில் இருக்கேன்னு சொல்கிறீங்க? நான் ஏன் டேஞ்சரில் இருக்கணும்? ஏன் இன்னும் 1 வீக்கில் என்ன இருக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு அவள் பற்றி கேள்வி அடுக்கிக்கிட்டே இருக்கா. ஜங்குக் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவன் ஃபைலை டேபிள் மேலே வைக்கிறான். இதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவள் கன்ஃபியூஸ்டாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனோட அப்ளிகேஷன் இருக்குது. அவள் ஐஸ் வைட் ஆகுது. அப்போ அவள் மெதுவாக மேலே பார்க்குறா. இது நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. காஃபி கப் ஒயனோட கையிலேருந்து கீழே விழுது. என்ன சொன்னீங்க, கல்யாணமா? ஆமாம், அவன் காதில் கரெக்டாக தான் விழுந்துச்சு. இம்பாசிபிள், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தை கேட்டு நான் இந்த முடிவு எடுக்கலை வயன். என்ன நீங்கள் நீங்கள் பைத்தியமா? இது என்னோடய லைஃப், என்னை கேட்காம நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? பிகாஸ் உன்னோட லைஃப்பை காப்பாற்றுறது என்னோட ப்ரியாரிட்டி அப்படின்னு கோல்டாக சொல்கிறான். வயன் சிரிக்கிறா. அது லைக் சிரிப்பு இல்லை, அது ஒரு கோவத்தில் சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவள் சிரிக்கிறா. நீங்கள் முதல்ல ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க. நான் கேட்டேன்னா என்னை காப்பாற்றுங்கன்னு. எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? என்னை காப்பாற்றணுன்னா அதுக்கு கல்யாணம் தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப கோல்ட் ஆகுது. இப்போ அதே நேரம் மின்ஜே ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். மிஸ்ஸஸ் கிம் ஆரஞ்ச் ஜூஸு. ஐயோ, இங்கே ஏதோ நடக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே திரும்பி போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போ ஒயன் உடனே, மின்ஜே இங்கே வா, உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? பாஸ் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே ரிவர்ஸில் அப்படியே நடக்க ட்ரை பண்ணுறான். இப்போ தேஹுன் வெளியிலே நின்றுட்டு, ஐயோ உள்ளே போகாதன்னு சொன்னேன், கேட்டியா? நீ உள்ளே போனதே ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு இவன் நினச்சிட்ருக்கான். இப்போ வயன் ஃபைல் எடுத்து கிழிச்சு போட்டுட்டா. மேரேஜ் ஃபார்ம் துண்டு துண்டாக கிழிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. மிஸ்ஸஸ் கிம்லாம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஷாக்கில். டேயும் ஷாக்காக பார்க்குறான். பாஸ்க்கு முன்னாடியே அஃபிஷியல் ஃபைலை கிழிச்சிட்டாங்களேடா, இப்போ பாஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஒரு நொடி கூட அவன் கோவமே படலை. அவன் அமைதியாக அவளை பார்க்குறான். அதுக்கப்புறம் மெதுவாக பாக்கெட்லேருந்து இன்னொரு ஃபைலை எடுக்கிறான். அப்போ வயன் ஷாக்காக பார்க்குறா. பேக்கப் காப்பி, நீ கிழிச்சது வெறும் காப்பி தான், இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறான். மின்ஜே சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறான். பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டா. இப்போ பார்த்தல செம்மையாக, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறான். தேயனும் அவன் தலையில் மெதுவாக அடிக்கிறான். அமைதியாரு அப்படிங்கிறான். இப்போ ஒயன் கோவத்தில், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ பண்ணுவ, நெவர். இங்கே பாரு வயன், இது ரெக்வஸ்ட் இல்லை, டிசிஷன். நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணால் போதுமா? போதும். ஐயோ ஜேகே, நான் உங்களை என்ன பண்ணுறேன்? எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ வயன் அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறா. என்னை யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் மெதுவாக அவளோட கையை விலக்கி விட்டுட்டு இந்த டைம் அவனோட கண்ணில்
அந்த பார்வை வேறு மாதிரி இருக்குது. கோல்டு, டாமினேட்டிங், டேஞ்சரஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்படியா? அப்போ கேளு. இனிமேலேருந்து நான் யூனிவர்சிட்டி போக மாட்டேன். ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மேன்ஷனுக்கு வெளியே ஒரு அடி கூட கிடையாது. புரிஞ்சுதா? நீ சம்மதிக்கிற வரைக்கும் இது எதுவும் உனக்கு கிடைக்காது. அப்போ வயனோட ஃபேஸ் கோவத்தில் ரெட் ஆகுது. இது இது கிட்னாப். நீங்கள் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி என்னை கடத்தி வச்சுருக்கீங்க. அப்படியே நினச்சிக்கோ. ஆமாம், உன்னை கடத்தி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ வயன் கத்துறா, சியோன் ஜங்குக் அப்படின்னு கத்துறா. அவன் நிற்கிறான், ஆனால் திரும்பி பார்க்கல. நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக் மெதுவாக, அது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் மேலே நடந்து போகிறான். வயன் கண்ணில் கோவமும் எம்பாரசிங்கும் கலந்த ஒரு மாதிரியான கண்ணீர் வருது. அவன் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுக்கிறா. நீங்கள் இந்த உடைக்க ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் நான் உடைய மாட்டேன் ஜங்குக். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த கல்யாணம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. சே, ஏதோ பிரச்சனை காரணமாக வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவள் லூஸு மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்கா. இப்போது அன்றைக்கி ஈவினிங் வயன் ரூமில் கோவமாக நடந்துகிட்ருக்கா. சியோன் ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ ஈஸியாக உன்கிட்ட தோற்று போக மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போது அதே நேரம் டோர் ஓப்பன் ஆகுது. மிஸ்ஸஸ் கிம் உள்ளே வராங்க. அம்மாடி, இந்தா சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம். மறுபடியும் பட்னியாக இருக்க போறியா? அது நான் ஒன்றும் பட்னியாக இல்லை. எனக்கு அது கோவம். என் கோவத்தை எனக்கு வேறு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. நீ கோவமாக இருந்தால் உன் வயிறு நம்பிடுமா? சாப்பிடுமா. ஜங்குக் தம்பி மேலே இருக்கிற கோவத்தை நீ ஏன் உன் மேலேயே காமிச்சிக்கிற? எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டேயுன் இந்த சைடு ஸ்டடி ரூமுக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறான். பாஸ், மிஸ் வயன் 3 தடவை எஸ்கேப் பிளான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஜங்குக், எப்படி? அது ஒரு தடவை விண்டோ வழியா அண்ட் இன்னொரு தடவை கிச்சனோட பேக் டோர் அண்ட் இப்போது டெலிவரி பாய் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மின்ஜி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அந்த கெட்டப்பில் நீங்கள் அவங்கள பார்த்துருக்கணும், செம்ம காமெடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ டேயுன் சடனாக அவனை பார்த்து முறைக்கிறான். ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைமாக அவனோட லிப் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல். அதை பார்த்து மிஞ்சே, டேய் அங்கே பாரு, பாஸ் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் காதில் விழுந்துருச்சு. அவன் டக்குன்னு சீரியஸாக ஃபேஸை மாற்றிட்டு, வெளியே போங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த சைட் கிச்சனில் வயன் செஃப் மாதிரி கேப் போட்டுட்டு ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு ஃபுட் ட்ரே எடுத்துகிட்டு நடந்துட்டுருக்கா. அப்போ கார்ட், எங்கே போகிறீங்க? அது கார்டனில் டேயன் சார் தான் காஃபி கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே அந்த கார்டும் சரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயன் மனசுக்குள்ளே பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி தான் எடுத்து வைக்கிறா. அப்போது ஆப்போசிட்டில் ஜங்குக் நிற்கிறான். 2 பேரும் நேருக்கு நேர் அமைதியாக. அப்போ வயன் மெதுவாக, குட் ஈவினிங். அப்போ ஜங்குக், நீங்கள் செஃப்பா? ஆமாம். அப்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயில் இருக்கிற லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே வயனோட ஹேண்ட்பேக் இருக்குது. ஜங்குக் ஒரு புருவத்தை உயர்த்தி பார்க்குறான். இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இதோட ரெசிபி மற்ற செஃப்ஸ்க்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறான். அப்போது மேலே பால்கனியில் நின்ன மின்ஜே, மேடம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் ஆக்வர்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எம்பாரஸ் ஆகி அவள் அகைன் ரூமுக்கு போயிட்டா. இப்போ வயன் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. ரொம்ப கூலிங்கான காற்று வீசுது. அவளோட கண்ணுக்கு மட்டும் அது ஒரு மாதிரி சுதந்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. பின்னாடி ஜங்குக் வரான். அவன் கையில் ஒரு பிளாங்கெட் எதுவுமே சொல்லாமல் அவளோட ஷோல்டரில் போடுறான். அப்போ வயன் உடனே அதை எடுத்து கீழே போட்டுட்டு, உங்களோட கேர் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அப்போது ஜங்குக் சைலண்ட்டாக அந்த பிளாங்கெட்டை அகெயின் எடுத்து சேர் மேலே வைக்கிறான். சளி பிடிச்சிச்சுன்னா டாக்டர் தேடி அலையணும், இது தேவையில்லாத வேலை. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன், டாக்டரை கூட்டிகிட்டு வர்றது என்னோடய வேலை. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னா உன்னை நான் தானே கேர் பண்ணி ஆகணும்.
ஆஸ் அ ஹஸ்பண்டா? சாரி, ஆஸ் அ ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? ஜேகே, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அப்போது அவன் வெளியில் போக ட்ரை பண்ணியிருப்பான். அப்போது அவள் இந்த மாதிரி கேட்கவும் சடனாக நின்றுட்டு அங்கேயே நின்று வயனை பார்க்குறான். உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்குறா. ஜங்குக் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவன் கண் வழக்கம் போல் கோல்டாகிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆசைன்னு இருந்துச்சுன்னா நான் உன்னை இந்நேரம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். இது ஒரு சாதாரண டீல். உன்னை உயிரோடு வைக்க வேண்டிய ஒரு டீல். நீ உயிரோடு இருக்கணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்ட்ஸ் வயனோட மனசில் லைட்டாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா இவனுக்கும் இந்த மேரேஜ் பிடிக்கலையா அப்படின்னு யோசிக்கிறா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். ஜங்குக் ஸ்டடி ரூமில் தனியாக உட்காந்துருக்கான். அவன் ட்ராயர் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு பழைய ஃபோட்டோ. அதில் ஒரு 10 வயசு ஜங்குக் நிற்கிறான். அவனோட அம்மா அப்பா, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, அந்த மாதிரி. இப்போது அவன் அந்த ஃபோட்டோவை மெதுவாக தொடுறான். நான் எடுத்த முடிவு சரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரம் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஒரு அன்னோன் நம்பர். இப்போ அவன் கால் அட்டன் பண்ணுறான். அந்த சைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக், வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஹியூன்வூ நக்கலாக பேசுகிறான். அப்போது ஜங்குக் கோல்டான வாய்ஸில், டேய் உன்னோட டைம் முடிய போகுது. அப்படியா ஜங்குக், அப்போது அப்படியே விண்டோவை பாரேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் உடனே மேன்ஷனோட விண்டோ கிட்டே போகிறான். வெளியே கேட் முன்னாடி ஒரு பிளாக் கலர் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. டேகன் உடனே கார்ட்ஸுக்கு சிக்னல் கொடுக்குறான். பாம் ஸ்குவாட் வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ப்ரைடல் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிளட்டால் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. பிரைட் ஆர் கிரேவ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹால் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் அகெயின் கோல்ட் ஆகுது. இன்னும் அதிகமாக அவன் கோவப்படுறான். அவன் மெதுவாக அந்த வெயிலை பார்த்துட்டே, ஹுன்வூ இது உன்னோட கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்ணில் கோவம் மட்டும் இல்லை, அவனை இந்த செகண்டே கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 AM ஆகிடுச்சு. வயன் ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. அப்போ வயனும் உள்ளே வாங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிம் தான் உள்ளே வராங்க. அவங்களுக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க கையில் ஒரு டிசைனர் ட்ரெஸ் கவர்ஸ் வச்சுருக்காங்க. வயன் புருவத்தை சுருக்கி, இது என்ன, அது வெட்டிங் ட்ரெஸ் மெஷர்மெண்ட்டுமா அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம் ஸ்மைல் பண்ணாமலே சொல்கிறாங்க. வயன் ஷாக்கா, இல்லை நான் எந்த ட்ரெஸ்ஸும் ட்ரை பண்ண மாட்டேன். அப்போது ஒரு டிசைனர் மெதுவாக, மிஸ்ஸஸ் வயன் இது பாஸோட ஆர்டர். பாஸ் ஆர்டரா? அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் ஒன்றும் அவரோட டால் கிடையாது. எனக்குன்னு சொந்தமாக டெசிஷன் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். என்னாலலாம் அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாருங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போடுறது, அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு அவள் அந்த ட்ரெஸ் கவரை அவங்க கையிலேருந்து வாங்கி தூக்கி போடுறா. இப்போது இன்சைட் ஸ்டடி ரூமில் தேயான் ரிப்போர்ட்டை கொண்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறான். பாஸ், டிசைனரை ரூம்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போது ஜங்குக்கு அமைதியா, சரி அப்போது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். இப்போது அவன் ஜங்கு வயனோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். வயன் அவனை பார்த்ததும், என்னை கேட்காம நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்கு கதவை லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்லை. எனக்கு இருக்குது. அப்போது 2 பேரும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க. ஜங்குக்கோட வாய்ஸ் கோல்டாக இருக்குது. வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணு. நான் ட்ரை பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே பாரு, நீ இந்த ரூமை விட்டே வெளியே வர முடியாது. ஆல்ரெடி இங்கே அதானே நடந்துகிட்ருக்கு. இன்னும் வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்கிறா. ஜங்கு கிட்டக்க வரான். இந்த டைம் அவனோட கண்ணில் எந்த சாஃப்ட்னஸும் இல்லை. உன்னோட பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது, ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, உன்னோட விசா டாக்குமெண்ட்ஸ், அண்ட் இந்த சிட்டியிலேருந்து நீ என் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு அடி கூட வெளில எடுத்து வைக்க முடியாது. புரிஞ்சுதா
அப்படின்னு சொல்கிறான். வயன் கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. இதெல்லாம் லவ்ன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இதெல்லாம் கண்ட்ரோல். அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அந்த வேர்ட் வயனால் பதிலே சொல்ல முடியல. அதே நேரம் வெளியில் மிஞ்சே டோரில் காது வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹானா வந்து, டீ என்ன பண்ணுற? அது லைவ் டெலிகாஸ்ட். இப்போது அடுத்த நொடியே டோர் ஓப்பன் ஆகுது. மிஞ்சே பேலன்ஸ் மிஸ் ஆகி நேராக ரூம்குள்ளே விழுந்துட்டான். ஜங்கோ கீழே பார்க்குறான். அப்போ மிஞ்சே தரையில், அது பாஸ், ஃப்ளோர் க்ளீனிங் செக் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஹானா சொன்னாங்க, அதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹானா சிரிச்சுட்டு செவுத்தில் சாஞ்சிட்டு நிற்கிறா. வயனுக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. அப்போ ஜங்குக் வெளியே போ அப்படின்னு கத்துறான். மிஞ்சேவும் உடனே எழுந்து அங்கேருந்து ஓடிட்டான். இப்போது அன்றைக்கி ஈவினிங் ஜங்குக் மேன்ஷனோட கார்டனில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். டெய்யூனும் பக்கத்தில் வரான். பாஸ், செக்யூரிட்டி டபுள் பண்ணியாச்சு, வெட்டிங் டே வரைக்கும் யாரும் மேன்ஷனுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜங்குக்கும் யாரும் வரக்கூடாது. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் ஒரு கார்டு ஓடி வரான். பாஸ், எமர்ஜென்சி, மிஸ் ஹானாவை காணும் அப்படின்னு சொல்கிறான். வயன் பால்கனியிலேருந்து இதை காதில் வாங்கிட்டா. அவள் ஷாக்காக கீழே ஓடி வரா. ஹானா எங்கே? அப்போ கார்ட்ஸ் மூச்சு வாங்கிக்கிட்டே, ரூமில் இல்லை, கார்டன்லேயும் இல்லை, ஃபுல் மேன்ஷனையும் சர்ச் பண்ணிட்டோம், அவங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. கேட்டை லாக் பண்ணு, சிசிடிவி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஒரு 5 minutes and 10 minutesல எங்கேயுமே ஹானா இல்லை. வயன் பதட்டத்திலே, நான் தான் சொன்னேன்ல இந்த மேன்ஷன் சேஃப் இல்லைன்னு, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட ஷர்ட் காலரை பிடிக்கிறா. இந்த முறை கண்ணீரோடு பிடிக்கிறா. ஜங்குக் அவளோட கையை மெதுவாக எடுத்து விடுறான். இப்போது அவனும் கோவமாக இல்லை, இங்கே பார்வயன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால்லேருந்து ஹானா, மின்ஜே அண்ட் மிஸ்ஸஸ் கிம் 3 பேரும் கேக் எடுத்துகிட்டு வராங்க. வயன் ஷாக்காக நிற்கிறா. என்னது ஹானா இது? அது உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கான ப்ராங்க் டீ. நீ தான் இப்போலாம் ரொம்ப டல்லாக இருக்க, நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நீ கோவமாக இருப்பதான், உருன்னு இருப்பதான், அதுக்குன்னு இந்த அளவுக்கு என்னால் என் வயனை இப்படி பார்க்க முடியலடி, அதான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டெய்யூன் மெதுவா, ஐயோ இப்போ பாஸ் ரியாக்ஷன், இந்த மிஞ்ச வேற கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட கூட சொல்லாமல் பண்ணியிருக்கானே, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் பாஸை கொஞ்சம் சூதானமாக இருக்க வச்சுருப்பானே அப்படின்னு அவன் புலம்பிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் மெதுவாக ஹானாவை பார்க்குறான். கோல்டா, இதுதான் கடைசி ப்ராங்காக இருக்கணும், இன்னொரு தடவை செக்யூரிட்டியை இப்படி யூஸ் பண்ணினா இந்த மேன்ஷன்லேருந்து இல்லை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹானாவோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. வயன் உடனே முன்னாடி வரா. அவளை மிரட்டாதீங்க, அவள் இது தெரியாமல் பண்ணிட்டா, இதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் ஒரு செகண்ட் வயனை பார்க்குறான். அதுக்கப்புறம் அமைதியாக அவன் திரும்பி நடந்து போயிட்டான். ஆனால் அவன் போகும்போது ஒரு வேர்ட் சொல்கிறான், வெட்டிங் வரைக்கும் யாரும் மேன்ஷன் ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த வேர்ட் அவன் சொன்னதும் அங்கே ஹாலில் இருந்த எல்லாரோட ஸ்மைலுமே ஃபேட் ஆகுது. இப்போது ஒரு பெரிய மானிட்டர் ஸ்க்ரீனில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸோட அந்த ஃபுட்டேஜ் போயிட்டுருக்கு. தயாங் ஃபுட்டேஜை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கான். மின்ஜே பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கான். ஏண்டா நீ பாப்கார்ன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெயுன், உன்னால் கொஞ்சம் கூட சீரியஸாக இருக்க முடியாதா, எல்லா நேரத்துலையும் ஏதாவது இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஒரு கேமரா ஃபுட்டேஜில் நைட் 2:30 AM ஒரு ஹுடி போட்ட ஒரு பர்சன் மேன்ஷன் கார்டனில் இப்போ அவன் ஃபோனில் யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு 5 seconds, அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. டெய்யூனோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. பாஸ், கேமராவை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் ஃபுட்டேஜை பார்க்குறான் கோல்டான ஐஸோட. இது இன்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் இது நடக்காது. அப்போ மின்ஜே, அப்படின்னா ஸ்பை மேன்ஷனுக்குள்ளே இருக்கான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போது இங்கே பிளாக் ரெவன் மெம்பர்ஸ், கார்ட்ஸ், ஸ்டாஃப்
எல்லாரையுமே வரிசையாக நிற்க வச்சுருக்கான் ஜங்குக். அப்போ அவன் மெதுவாக நடந்து வரான். இந்த மேன்ஷனில் யாரோ ஒருத்தன் ஹியூன்வுக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். ஃபுல் ஹாலும் ஷாக்கில் நிற்குது. அப்போ ஒரு கார்டு, பாஸ் நாங்கள் உங்களுக்கு லாயலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஜங்குக், அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் வயன் கீழே வரா. என்னாச்சு? அப்போ ஹானா மெதுவா, அது இங்கே ஏதோ ஸ்பை இருக்கானா அப்படின்னு சொல்கிறா. வயனை ஷாக்காக பார்க்குறா. இப்போது ஜங்குக் ஒரு ஆர்டர் பண்ணுறான், எல்லாரோட ஃபோனையும் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தர், பாஸ் பர்சனல் ஃபோனு இது, உடனே எல்லாரோட ஃபோனும், பர்சனல் ஃபோன், அஃபிஷியல் ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் உடனே முன்னாடி வந்து, ஒரு நிமிஷம், எல்லாரையும் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப தப்பு. நான் ஒன்றும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு இல்லை வயன். இங்கே நான் மாஃபியா. எனக்கு இங்கே 1000 பிரச்சனை இருக்கும், 100 துரோகி இருப்பாங்க, 10 பேர் என் முதுகில் எப்போடா குத்துவன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பானுங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன நான் சேஃப் பண்ணிக்க தான் பார்க்கணுமே தவிர அவன் மனசு கஷ்டப்படும், இவன் மனசு கஷ்டப்படும், அவனை நல்லா பார்த்துக்கணும், இவனை நல்லா பார்த்துக்கணும்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் உங்களோட ரூல்ஸ்க்கு லிமிட்ஸே இல்லையா? பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? அப்போ ஜங்குக் மெதுவா அவளை பார்த்துட்டு, ரெஸ்பெக்டை தானாக கிடைக்கணும் வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன், பயத்துக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்கெல்லாம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் அவங்க மேலே இருக்கிறது பயம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தேன் உள்ளுக்குள்ளே, 2 பேரும் நிறுத்தவே மாட்டாங்க போல இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே இல்லை அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ மின்ஜே எல்லாரோட ஃபோனையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மிஸ்ஸஸ் கிம்மோட ஃபோனை பார்க்குறான். வால்பேப்பரில் ஒரு க்யூட்டான ஒரு பேபி வந்து பப்பி வேஷம் போட்ட மாதிரி இருக்காங்க. அப்போது அவர், மிஸ்ஸஸ் கிம், இது பாஸ் பேபி ஃபோட்டோவா? இல்லைடா, இது நம்ம ஜங்குக் தம்பி சின்ன வயசில் பப்பி மாதிரி இருப்பார், அப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் அதே நேரம் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்போ மெதுவாக மின்ஜே, இதை நான் என்னோடய ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சைலண்ட்டாக சொல்கிறான். இப்போது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தேயாங் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். பாஸ், ஒரு ஃபோன் மிஸ்ஸிங், யாரோ ஒருத்தவங்க ஃபோனை சப்மிட் பண்ணல. அப்போ ஜங்குக், யார் அது? தேயுன் ஃபைலை பார்த்துட்டு அவனோட ஃபேஸ் கோல்ட் ஆகுது. வயன் அப்படின்னு ஜங்குக் கத்துறான். ஹால் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்காங்க. வயன் ஷாக்கா, என்ன, என்னோடய ஃபோன் உங்களோட வால்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தேயுன், ஆனால் ரெக்கார்ட்ஸில் 1 செகண்ட் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கோட பார்வை வயன் மேலே திரும்புது, கோல்ட் அண்ட் ஷார்ப்பாக. ஒரு நிமிஷம் யாருமே பேசாமல் இருக்காங்க. வயன் கோவத்தில், நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்கு சைலண்ட்டாக, எவிடன்ஸ் அதை தானே சொல்லுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனோட மனசு அந்த வேர்ட் ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஃபைன், என்னை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அகெயின் ரூமுக்கு போக போகிறா. அப்போ ஜங்கு கோல்டான வாய்ஸில், நில்லு. அப்போ வயன் நிற்கிறா, ஆனால் திரும்பலை. இனிமே இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீ ரூம்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹால் ஃபுல்லாக ஷாக். அதே சமயம் ஹானாவும், அது ஜங்குக் பாஸ், இது ஓவர். இப்போ தேயங்கும், பாஸ் இது. அப்போ ஜங்குக் எல்லாரையுமே ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறான். எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. வயன் மெதுவாக திரும்புகிறா. அவள் கண்ணில் கண்ணீர் இருக்குது, ஆனால் அவள் அழலை. அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அந்த ஸ்மைலில் அவ்வளோ வலி இருக்குது. சரி, நான் ஸ்பைனா, உங்களோட கல்யாணமும் வேணாம், உங்களோட ப்ரொடெக்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் மேலே போயிட்டா. ஜங்குக் அசையாமல் நிற்கிறான். வெளியில் அவனோட ஃபேஸ் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் அவனோட கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் இறுக்கி பிடிச்சிருக்கான். தேயோங் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறான். பாஸ்க்குமே ஜேகேக்கும் இந்த முடிவில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் ஒரு மாஃபியா
ஸோ அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அவன் ஒரு சந்தேகத்தில் பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் எல்லா நேரங்கள்லையுமே க்ரியேட் ஆகுது. இப்போது இந்த சைடு அதே நேரம் இங்கே ஹியூன்வோ அவனோட மேன்ஷனில் சிசிடிவி லைவ் பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக் பண்ணுறது, அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம். அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஹூடி போட்ட ஒரு பர்சன் நிற்கிறான். அவன் மெதுவாக மாஸ்க்கை கலட்டுறான். அப்போ ஹியூன்வோவும் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் அந்த பர்சனோட ஃபேஸ் இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. அவனோட ஃபேஸ் லைட்டாக நிழலில் மறைஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடை சூன் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக சூன் போடுறேன். ஸோ இதில் என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.